Everyone wants the Emirates NBA Cup. And things are heating up. 30 teams started. Bang! But only 8 have advanced to the single elimination knockout rounds. To survive, they'll have to be hungry, relentless, ruthless. Are you kidding me? They all want the cup, but only one team can claim it. Who will capture the cup? Emirates NBA Cup knockout rounds begin December 9th on Prime. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஒரு 7 அந்த மாதிரி மக்ரிப் டைம்ல ஆனா வந்து அவங்க வந்து அந்த கர்டன் துணியெல்லாம் துட்டோ பண்ணி சொல்லுவாங்களா. பிகாஸ் அந்த காரிடார் கிட்ட என்னமோ நிக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சோ இவங்க எல்லாம் 7 மணி ஆச்சா கர்டன் எல்லாம் துட்டோ பண்ணிடுவாங்களா. சோ இவங்க தான் சொன்னாங்க. அப்ப அவங்க பேஷனே சொன்னாங்களா என்னமோ அமுத்துற மாதிரி இருக்கு. அண்ட் தென் அவங்க குப்பால கிட்ட வந்து முடிய பிடிச்சி இழுக்கிற மாதிரி அப்படின்னு. சோ இது எனக்கு தெரியாம நான் போயிட்டு அவங்களுக்கே போயிட்டு வயிற்றுல தைலமோ அவங்களுக்கு பீச்சட் எல்லாம் பண்ணி விட்டுருக்கேன். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க யூஸ்வலி அவங்க வந்து கட்டில் தட்டி தான் கூப்பிடுவாங்க. ஆனா on that particular time அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சத்தம் போட்டு என்ன கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி சத்தம் போட்டு கூப்பிட்டாலே வந்து அது அவங்க இல்ல, மேமா அவங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கு அதுதான் அப்படின்னு. ஏன்னா இவங்க கூட வேலை செய்யறவங்களா கேட்டாங்க, உன்னை இந்த மாதிரி அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு. அவங்க அந்த மாதிரி இஷாரா, ஆமா இந்த மாதிரிதான் கூப்பிட்டாங்க அப்படின்னு. நீ என்ன அவ்வளவு தைரியம், உனக்கு தெரியாது அந்த விஷயம்லாம் அப்படின்னா. எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, நீ எல்லாம் இப்பதான் சொல்றீங்க. நான் நேற்று ஃபுல்லா அவங்களதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் ஓகே நார்மலி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் எப்பவும் போல இருந்துட்டேன் அப்படின்னு. அப்புறம் அந்த சைட்டு வந்து அவங்க வளர்க்குற ஒரு இதா இருந்துச்சுன்னா ஏன் அவங்கள ஹார்ம் பண்ணணும்? அந்த வென்டிலேட்டரை புடிங்கி விடுறதோ, அவங்க வயிற்றுல போய் மிதிக்கிறதோ, தலையை பிடிச்சி இழுக்கிறதோ தெரியல. இதுல எக்ஸப்ஷன் தான் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, லைக் கூட வளர்க்கறதா இருக்கும் அப்படி இப்படி. அதான் எனக்கும் தெரியல, கூட வளர்க்கறதா இருக்கு. ஏன்னா அவங்களே ஒரு தடவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து அன்னைக்கு வந்து பத்தூர் தெருவா ஆயிட்டாங்க. சோ அவங்க வந்து தெருவா ஆனது. அப்ப நாங்களாம் என்ன பண்ணோம், இது ஃபியூ இயர்ஸ் முன்னுக்கு நடந்த கதை. சோ தெருவா ஆயிட்டாங்க. சோ நாங்க என்ன பண்ணோம், மேமா ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டோம். டாக்டர் கூப்பிட சொன்னாங்க, எல்லாம் கூப்பிட்டு வந்து பாக்குறவங்க பாக்கலாம், இது பண்ணலாம் அப்படின்னு. சோ அந்த நைட் வந்து ஒரு மலாய்க்காரரு, அவரு நர்ஸ், அவர் தான் பார்த்திருக்காரு. சோ அவர் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் ஃபேமிலி எல்லாம் சுத்தி இருக்கும்போது அவர் இப்படி அப்படியே நடந்து போகும்போது அவர் கண்ணுக்கு தப்புன்னு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஒரு ஆம்பளாலு கூட்டமா கால் இல்லாம இருக்காரு. அவரு பாத்துட்டாரு. கால் இல்ல ஆனா உருவெல்லாம் இருக்கு, எல்லாம் அப்படியே ஒரு மனுஷிய மாதிரிதான் இருக்காங்க. பட் கால் இல்ல. என்ன அவரு வந்து அமைதியா வந்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு மறுநாள் எங்க கிட்ட அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆமான ஒரு ஆம்பளால பார்த்தேன் அந்த மாதிரி கூட்டத்தோட ஃபேமிலியா நிக்கிறாங்க, ஆனா கால் இல்ல. அப்புறம் இந்த மாதிரி இது பண்ண நிக்கிறாங்க, ஃபேமிலியா அங்க நிக்கிறாங்க. அந்த பேஷண்ட் கூட அந்த பேஷண்டோட கூட ஒரு ஃபேமிலி மெம்பர் ஃபேமிலியா நிக்கிறாங்க. பட் இவங்க அன்னைக்கு வந்து அந்த மெயின் நர்ஸ் தான் இன்சார்ஜ். சோ அவரு பிரசாந்த் பண்ணவாசி அவர் வந்து சொன்னாரு, மறுநாள் தான் வந்து சொன்னார்ல வந்து இந்த மாதிரி நானும் பார்த்தா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. பட் அந்த பேஷண்ட் டாக்டர் அந்த மாதிரி சொன்னா இது பண்ணா அந்த பேஷண்ட் நான் ஓகேனா வீட்டுக்கும் போயிட்டாங்க. பட் ஆனா வந்து மேமாங்க வந்து எப்படி சொல்றது, அந்த டிபார்ட்டும் வந்து மூடிட்டாங்க. மேமாங்க துட்டோ பண்ணிட்டாங்களா, பிகாஸ் இந்த மாதிரி இருக்குன்னு நான் எல்லாம் வேற டிபார்ட்டுக்கு போயிட்டோம். சோ ஆனா வந்து ஸ்டீல் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஆனா நான் பார்த்த காலகட்டத்துல மேமாங்க குவாட்ல அந்த வாட்டு வந்து மேமாங்க பத்து குவா. ஏன்னா அந்த வாட்டுல வந்து என் ஃப்ரெண்டு வந்து நான் இப்ப சொன்னேன் காலேஜ் நானு இப்போ 2வது காலேஜ் படிக்கும் போது என் கூட இருந்தாங்களே, அவங்களுக்கும் எனக்கு வந்து ஒரே இடத்துலதான் ஹாஸ்பிட்டல், ஒரே இடத்துல ஒரே டிபார்ட்மெண்ட்ல தான் வேலையோ கிடைச்சிருக்கு லக்கிலி. சோ நாங்க வேற போஸ்டிங் கிடைக்கல, என் கூடயே வந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி இது பண்ணும்போது அந்த மாதிரி 6 வருஷம் இப்ப பாருங்க என் கூட இருக்காங்க அவங்களும். சோ அவங்களுக்கு வந்து அவங்க கண்ணுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியும் வாசி அவங்களும் பாத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து அது வந்து பீடியாட்ரிக் வாட்லா, சோ பிள்ளைங்க வாட்டு. சோ அந்த மாதிரி வாட்டு இருக்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த வாட்டுல வந்து ஒரு பையன் இருக்கா, அந்த பையன் வந்து அங்க வந்து சேர் இருக்கும், ரீஹேப் சேர்னுவோம். அந்த சேர் வந்து ரீஹேபிலேஷன் பேஷண்ட்க்கு மட்டும் தான் பாய்ப்பாங்க. சோ அந்த சேர் வந்து அந்த இடத்துல அந்த பீடையில தான் இருக்கு. சோ அந்த பீடையில அந்த சேர்ல அந்த பையன் விளையாண்டுகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. சோ நீங்க போயிட்டு அந்த சேர் எல்லாம் கச்சாவ் பண்ணீங்க அப்படின்னு. சோ நாங்க அந்த சேர் சைட்ல போறது இல்ல. ஆனா அந்த சேர் பேஷண்ட்க்கும் பாய்ப்பாங்க முன்ன, பிகாஸ் பேஷண்ட் பாய்ப்பாங்க. பட் பேஷண்ட் ஓகே தான் எனக்கு தெரியல. ஆனா அவங்க சொன்னாங்க நான் பாத்திருக்கேன் விளையாண்டுகிட்டு இருக்காங்க, சோ நீங்க ஏதோ கச்சாவ் பண்ணீங்க அப்படின்னு. நாங்க ஓகே அவங்க இந்த மாதிரி சொன்ன பிறகு நாங்களும் அந்த சேர் சைட்டு போறதே இல்ல. அது ஒரு ஓரமா அந்த பீடையில ஒரு ஓரமா இருக்கும்ல. அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பாப்போம்.